சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் சுமனா மனோகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு எண்டாஸ்கோபி மருத்துவர், அதே சமயத்தில் ஃபெர்டிலிட்டி தொடர்பான குழந்தையின்மை சிகிச்சை தொடர்பான ஒரு நிபுணரும் கூட. நான் எடுத்த உடனே நேர கேள்விக்கு வந்துடுறேன். ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் பரவலாக ஐவிஎஃப் ஐயுஎஃப் பற்றின விஷயங்களை தெரிஞ்சிருக்கு. அதில் இப்போ பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடு இப்போ ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையும் நிற்கிது. மற்ற மெத்தடை தாண்டி யாரை கேட்டாலும் இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆனால் குழந்தை பிறப்புக்கு அந்த பிரச்சனைக்கு இது மட்டும்தான் தீர்வா? இதை தாண்டி உறுதியான தீர்வு, இப்போ நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லையும் 100% கேரண்டிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது. சிகிச்சையை தாண்டின பல காரணங்கள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஐவிஎஃப்பை தாண்டி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியுது. நீங்கள் ஒரு எண்டாஸ்கோபி சிகிச்சை நிபுணர். ஸோ எண்டாஸ்கோபி அண்ட் ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகள் அல்லது ஐவிஎஃப்பை தாண்டி எண்டாஸ்கோபி மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கான சிகிச்சைகள் ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கா இதில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும், சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் கருவில் சின்ன சின்ன கட்டி இருக்கும், நீர்க்கட்டி இருக்கும். அது அவங்களுக்கு மென்சஸ் ரெகுலராக வராது. அது மெடிசன்ஸ்லவே சரி பண்ணிக்கலாம். மெடிசன்ஸில் சரி ஆகலைன்னா வி கேன் கோ ஃபார் அடுத்தது ஐயுஐ, அடுத்தது லேப்ரோஸ்கோபி பண்ணி ஓவரியில் சின்ன சின்ன ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. பட் அது என்னென்னா அது சில பேருக்கு அது நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் சரி ஆகலைன்னா அந்த விஷயத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ். இந்த நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகாமல் ட்ரில்லிங் அப்படிங்கிற மெத்தடில் நீர்க்கட்டிகளை உடைக்கிறது அல்லது அதை குறைக்கிறது அல்லது கரைக்கிறதுங்கிறதுக்கு எத்தனை சதவீதம் பேர் ட்ரில்லிங் மூலமாக மட்டுமே சரியாக்கப்படுறாங்க? இப்போ அரௌண்ட் 10% தான். அது கூட நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அது சரி ஆகலை, 1 year மெடிசன்ஸ் எடுத்தாங்க, எக் ரிலீஸ் ஆகலை, அவங்களுக்கு ஏஎம்ஹெச்ன்னு இருக்கும். ஏஎம்ஹெச்னா கருவில் இருக்கிற ரிசர்வ், ஒவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அந்த ஏஎம்ஹெச் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு அவங்க எக் ரிலீஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா தென் லேப்ரோஸ்கோபி ட்ரில்லிங் பண்ணணும். லேப்ரோஸ்கோபி ட்ரில்லிங் அனாவசியமாக பண்ணக்கூடாது. அனாவசியமாக பண்ணான்னா அந்த ரிசர்வ் கம்மியாயிடும். ஸோ எதுக்கு இண்டிகேஷன் இருக்குது அப்போ தான் அது பண்ணணும். தட்ஸ் நம்பர் 1. ஸோ இந்த லேப்ராஸ்கோபி நீங்கள் அது மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறது 90% பேருக்கு தேவைப்படாது. அதிகபட்சமாக தேவைப்பட்டால் ஒரு 10% பேருக்கு தேவைப்படுங்கிற நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? சரிங்க. ஓகே. நெக்ஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ். அது என்ன எண்டோமெட்ரியோசிஸ் என்னென்னா கர்ப்பப்பையோட லைனிங்கு வெளியே மசில் லேயர்ஸில் டிபாசிட் ஆகிடும், ப்ளஸ் ஓவரிஸ் கருமுட்டில் டிபாசிட் ஆகிட்டு வெளியே யூட்ரஸ்க்கு வெளியே டிபாசிட் ஆகிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ப்ளீடிங் வெளியே கூட ப்ளீடிங் ஆகிட்டு அது எண்டோமெட்ரியோசிஸாக டெவலப் ஆகலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே ஐவிஎஃப்க்கு போகக்கூடாது. ஸோ சில பேருக்கு நல்ல ஒவேரியன் ரிசர்வ் இருந்துட்டு ஒவேரியன் சிஸ்ட் அந்த மாதிரி இருந்தான்னா, அந்த கருவில் சிஸ்ட் அந்த மாதிரி இருந்தான்னா நல்ல குட் சர்ஜரி பண்ணிவிட்டு அது சிஸ்ட் மெட்டிகுலஸாக எடுத்துகிட்டு அந்த டியூப் ஓவரிக்கு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பண்ணான்னா தே ஹாவ் எ குட் சக்ஸஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஐவிஎஃப் ஆன்சர் கிடையாது. ஸோ a குட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஆல்சோ வில் ஹெல்ப் இன் ரெஸ்டோரிங் அனாட்டமி ரெஸ்டோர் பண்ணிவிட்டு நார்மலாக கொண்டு வரலாம். ஒரு 10 பேர் ஐவிஎஃப் பண்ணுறாங்க, 10 பேர் நீங்கள் சொல்கிறது மாதிரியான எண்டாஸ்கோபிக்கு சிகிச்சைக்கு வர்றாங்க, சர்ஜரிக்கு வர்றாங்க. இதில் ஐவிஎஃப் பண்ண 10 பேரில் எத்தனை % சக்ஸஸ் ஆகும்? அல்லது அதை தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த சிகிச்சையில் பண்ணுறதுல எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகும்? ஈக்குவலாகவே ஆகலாம். பட் எனக்கு என்னன்னா டைரெக்டாக ஐவிஎஃப்க்கு போக வேண்டாம். ஓகே. இப்போ சில பேருக்கு என்னன்னா ஏஜ் ஆகிடும், ஒரு 40-45 ஆகிடும். அது அவங்களுக்கு சிஸ்ட் ஓவேரியன் சிஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஓவேரியன் ரிசர்வ் இருக்காது. அப்போ நம்ம அவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது. ஐவிஎஃப் தான் ட்ரீட்மெண்ட். இண்டிகேஷன்ஸ் இருக்கும்போது சர்ஜரி இஸ் த மெயின் ஸ்டே. இண்டிகேஷன்ஸ் ஐவிஎஃப்க்கு இருக்கும்போது ஐவிஎஃப் இஸ் த மெயின் ஸ்டே. ஸோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தான்னா, அவங்களுக்கு ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருந்தான்னா ஐவிஎஃப் தான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எடுத்துகிட்டு அது எம்ப்ரியோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணான்னா அந்த ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி நல்ல யூட்ரஸ் எல்லாம் நல்லா நார்மலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த லைனிங் பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் எம்ப்ரியோஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ நாட்கள் எடுக்கும்?
இது டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க. ஸோ நார்மலாக இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ப்ரோட்டோகால் வந்து ஆன்டகனஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது 15 நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் ஆகலாம். அது எக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கம்பைன் பண்ணி எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த சைக்கிளை ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் இந்த கேள்வியை கேட்டது காரணம், தொடர்ச்சியாக ஐவிஎஃப்க்கு மாற்றாக இன்னொரு சிகிச்சை முறை நீங்கள் சொல்கிறீங்க நல்லதுன்னு, இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை. இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கும் ஐவிஎஃப்க்கும் உள்ள டியூரேஷன் இப்போ ஏன்னா மக்கள் 3 விஷயத்தை பார்ப்பாங்க. அது என்ன 6 மாதம் தொடர்ந்து போகணுமா, அப்பப்போ எப்பப்போ எக்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு டாக்டர்கிட்ட போகணும், செக் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இல்லை ஃப்ரீஸ் பண்ணி வச்சது என்னாச்சுன்னு பார்க்கணும். இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு அறுவை சிகிச்சை மூலமாக எண்டோஸ்கோபி மூலமாக பேசப்படுகிற ஒரு விஷயம். அதுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நம்ம அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், இது பெஸ்ட்டு மெத்தடு, இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜஸ் நீங்கள் இந்த எண்டோஸ்கோபி மெத்தடில் சொல்லுவீங்கன்னா, ஐவிஎஃபோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மெத்தடு மிக குறைந்த காலகட்டத்துக்குள்ளே பீரியடுக்குள்ளே செய்ய முடியுமாங்கிறது கேள்வி. இப்போது எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணான்னா அவங்க அடிக்கடிக்கு ட்ரை பண்ணலாம். அந்த டியூப் ஓவரி நல்லபடியாக பண்ணதுக்கப்புறம் நார்மல் எக் ரிலீஸ்க்காக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எபிசோடாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எக் வளர வச்சு அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே ஸ்விம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற ஸ்பெர்ம் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது ஐயுஐ. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். தி ஐவிஎஃப்னா ஒரு வாட்டி நம்ம ஐவிஎஃப்க்கு போனான்னா ஒன்ஸ் அது எம்ப்ரியோஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் 6 or 7 எம்ப்ரியோஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் 7 எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன சொல்ல வரேன்னா, when there is an indication for surgery, ஐவிஎஃப்க்கு போகாதுங்க. when there is an indication for IVF, சர்ஜரிக்கு போகாதுங்க. older patients having problem with ovarian reserve and having cysts in the ovaries or endometriosis go for IVF. whereas லாப்ரோஸ்கோப்பி வழியாக சின்ன வயசு 30, 35 இருக்கும், 25 இருக்கும், அவங்களுக்கு சிஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பட் ஓவேரியன் ரிசர்வ் நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல சர்ஜரி வித் டியூப் ஓவேரியன் ரிலேஷன்ஸ், ஓவரிக்கு டியூப்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கொண்டு வந்தாங்கன்னா த சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு மற்றதிலிருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு பல பாயிண்ட் இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுல ஓவேரியன் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது குறையாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அதை சரி பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு போகும்பொழுது நாங்கள் ஓவரியன் ரிசர்வ்லாம் கரெக்டாக வச்சு இந்த நீர்க்கட்டிகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த பேஷண்ட்டு தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற சிகிச்சை முறையில் தான் அதை பண்ணணுமா, அல்லது அவங்களுக்கு இயற்கையாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? கரெக்ட், ஆமாங்க. நல்ல சர்ஜரி பண்ணான்னா அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஹெல்ப், அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எக் டெவலப் ஆகிறதுக்கு அந்த மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ப்ரெக்னென்சி வரலாம். இல்லைன்னா சிம்பிள் மெஷர்ஸ் லைக் ஐவிஎஃப் போகாமல் ஐயுஐ, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னென்சி வரலாம். இந்த நீங்கள் சொல்கிற இந்த மெத்தட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத அந்த அறுவை சிகிச்சைக்கு எத்தனை நாளைக்கு அவங்க இருக்கணும், அதுக்கு தகுதியானவர்கள் யார்? ஏன்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கும் வந்து அதுக்கான யாருக்கு வந்து இது பண்ணலாம்னு நீங்கள் முடிவு எடுத்துருப்பீங்க. அப்போ ஏஜ் சொல்லிட்டீங்க, நீங்கள் மிக குறைந்த வயதுடையவர்னு சொல்லிட்டீங்க. சரி, இந்த ஏஜை தாண்டி வேறு பிரச்சனை இருக்கிறவங்களில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்டோஸ்கோபி சிகிச்சைக்கு வந்தால் அவங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும்னா யாரை சொல்லுவீங்க? ஸோ பேசிக்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், கட்டிங்கள் இருக்கும். அந்த கட்டி இருக்கிறவங்க அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அகெயின் இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் 3 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டாம், அது லாப்ரோஸ்கோப்பி வழியாக எடுக்க வேண்டாம். வெரஸ் அவங்களுக்கு பழைய வாட்டி நார்மலாக அபார்ஷன்ஸ் ஆகிட்டு, நிறைய அபார்ஷன்ஸ் ஆகிட்டு, ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 and more மிஸ்கேரேஜஸ் ஆனால், அபார்ஷன்ஸ் ஆனால் ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வழியாக ஃபைப்ராய்டு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸ் ஃபைப்ராய்டு, சப்சீரோசல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா யூட்ரஸ்க்கு வெளியே இருக்கிற சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அது எடுத்து தான் ஆகணும். கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறது டைப் 0 சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க ரிக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்ம எடுக்கணும். இல்லைன்னா அந்த கர்ப்பப்பையோட மசில் லேயருக்குள்ளே இருக்கிறது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அது 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் இருந்துட்டு இந்த கர்ப்பப்பையோட லைனிங்கோட ரொம்ப கிட்டையாக இருந்தான்னா அது கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வென் அபார்ஷன்ஸ் ஆனால் இல்லைன்னா இந்த ப்ரெக்னென்சி
வரதுக்கே ப்ராப்ளம் இருக்குது. எல்லாம் நார்மலாக இருக்கும். ஹஸ்பண்ட் நார்மலாக இருப்பாங்க, டியூப் நார்மலாக இருக்கும், பட் அவங்க ஏஜ் நல்லா இருக்கும், ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்கும், ப்ரெக்னென்சி ஆக மாட்டுது. இந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் 12 சென்டிமீட்டர்ஸ் 13 சென்டிமீட்டர்ஸ் அவங்கெல்லாம் கூட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அந்த ஃபைப்ராய்ட்ஸ் எடுத்துறது தான் நல்லது. அண்ட் ஐவிஎஃப் இருக்கிற மாதிரி ஐவிஎஃப் தேவைப்பட்டான்னா அவங்க ஏஜ்னாலவோ இல்லைன்னா ஒவேரியன் ரிசர்வ் கம்மியானாலவோ இல்லைன்னா டியூப்பில் பிளாக் இருக்கிறதுனாலவோ இல்லைன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதுனாலவோ நம்ம ஐவிஎஃப் போகிற மாதிரி இருந்தான்னா, ரொம்ப பெருசாக ஃபைப்ராய்டு இருந்தான்னா அது ரெக்டிஃபை பண்ணி லேப்ரோஸ்கோபி வழியாக அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ரியோஸ் உள்ளே வைக்கிறது வந்து கரெக்ட். எதுக்குன்னா அவங்க சக்ஸஸ் நல்லாயிருக்கும், அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு மேல் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த எண்டோஸ்கோபி மெத்தட் அப்படிங்கிறது ஃபீமேலுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுனால ஒரு வெற்றிகரமான சூழலுக்கு ஒரு ஃபோக்கஸில் அதை எடுத்துகிட்டு போகுமா? அது சக்ஸஸ் ரேட்டை பொறுத்தளவில் அவங்க மேல் ஃபேக்டர் நார்மலாக இருந்தான்னா நமக்கு அந்த ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம். மேல் ஃபேக்டர் நல்லா இல்லை, அவங்க மொட்டிலிட்டி அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு நல்லா இல்லை, மொட்டிலிட்டி நல்லா இல்லை, மார்ஃபாலஜி நல்லா இல்லைன்னா அவங்க சக்ஸஸ் கம்மியாக தான் இருக்கும். எதுக்குன்னா அந்த ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தான்னா அது சக்ஸஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் மேல் ஃபேக்டர் இருந்தாலும் ரீசனபிள் கவுண்ட் இருந்துட்டு, ரீசனபிள் மொட்டிலிட்டி இருந்துட்டு, ரீசனபிள் மார்ஃபாலஜி இருந்தான்னா சக்ஸஸ் வி கேன் கிவ் அப் டு 40 to 45%. இப்போ நீங்கள் நீர்க்கட்டிகளை பற்றி சொன்னீங்க. நீர்க்கட்டிகளை நம்ம நிறைய அந்த கம்ப்ளைண்ட்ஸை பார்க்குறோம். ஆனால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு போகும்பொழுது நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸு கட்டிகள் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி கொண்டு வந்துடுவேங்கிற அடிப்படை தான் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா, அப்பா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சா, நான் நிம்மதியாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களா? அல்லது இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால் கிளியர் பண்ணப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பார்த்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பிகாஸ் இட் இஸ் அ ஹார்மோன் ப்ராப்ளம். என்னென்னா பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அவங்க ஈஸ்ட்ரோஜன் டெவலப் ஆகிடும். ஈஸ்ட்ரோஜன் டெவலப் ஆகிட்டு பெரிஃபெரலில் இருக்கிற ஃபேட்டில் மேல் ஹார்மோனாக டெஸ்டோஸ்டெரானா கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து திருப்பி ஓவுலேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்காக தே ஹாவ் டு ரெடியூஸ் த ஃபேட். இந்த கன்வர்ஷன் கம்மி பண்ணனா, ஃபேட் கம்மி பண்ணால் தான் அந்த கன்வர்ஷன் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன் டு டெஸ்டோஸ்டெரான் வில் ரெடியூஸ். அதுக்கப்புறம் ஓவுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். தட்ஸ் நம்பர் 1. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, எதுவுமே ஒர்க் ஆகலை. 5% வெயிட் ரிடக்ஷன் இருந்தாலும் அவங்க சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இது எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க சக்ஸஸ் ஆகலைன்னா தென் ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருந்துட்டு அவங்க லேப்ரோஸ்கோபிக் ஒவேரியன் ட்ரில்லிங் பண்ணும்போது இட் வில் ஓன்லி லாஸ்ட் ஃபார் 6 months. அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ இட் இஸ் ஒன்லி எ டெம்பரரி மெஷர். அதுக்குள்ளே நம்ம ப்ரெக்னென்சி வர வைக்கணும். என்னால் நான் என்ன பண்ணாலும் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணவே முடியலை டாக்டர். நானும் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், டயட்லாம் கரெக்டாக இருக்கேன் டாக்டர், என் உடம்பு வகை என்னன்னு தெரியல, என்னால் வெயிட்டு குறைக்க முடியல, ஆனால் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குற ஒருத்தருக்கு யூஷுவலாக பண்ணக்கூடிய ஐவிஎஃப் மெத்தடை தாண்டி உங்களுடைய இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மேஜர் லெவலில் சக்ஸஸ் ரேட்டை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காதுங்க. பிகாஸ் இந்த ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து வெயிட் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணலைன்னா அந்த கொடுக்குற மெடிசன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் சக்ஸஸ் இருக்காது, மிஸ்கேரேஜ் ரேட் அதிகமாக இருக்கும். குழந்தை வந்தாலும் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். பேபி பெருசாக ஆகலாம், பேபி சின்னதாக வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாக ஆகலாம். ஸோ ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சிக்காக நம்ம ட்ரை பண்ணோம். இல்லை எனக்கு முடியலன்னா சம்டைம்ஸ் 100 kilos 115 kilos அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி வழியாக அது வெயிட் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். த சக்ஸஸ் வந்து பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது நார்மலாக நல்லா இருக்கும்போது தான் நம்ம சக்ஸஸ் நல்லா வரும். குழந்தை பிறத்தல் பிரச்சனை அப்படிங்கிறது இளையவருக்கும் இருக்குது. அதே சமயத்தில் 30 வயசு கழிச்சு நான் கல்யாணம் பண்ணேன், 35 வயசு கழிச்சு பண்ணேன், இல்லை கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்கக்கூடிய அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு மருத்துவராக ஒரு காரணம் என்னவாக இருக்குன்னா, அந்த ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லக்கூடியது குறைவாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி உள்ள ஒருத்தருக்கு இந்த சிகிச்சை ஏன் பெருசாக பலனளிக்காது? ஏன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சு, இன்னும் வயசு ஆக 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 அவங்க குழந்தை பெற்றுக்கக்கூடிய தன்மை குறையும். அவங்க தான் ரிஸ்கில் இருக்காங்க இல்லையா? அந்த ரிஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளுடைய வைத்தியம் அப்படிங்கிறது பெருசாக ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட். அப்போ ஒரு நியூ மெத்தடு
மோர் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்களுக்கு தானே உதவணும். ஏன் அவங்களுக்கு உதவலை, அதை விட 30 வயசுக்காரங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்க? அந்த ஓவரி வந்து போஸ்ட் மெச்சூர் ஆகிடும். அது ஏஜிங், ஓவரி வந்து ஏஜ் ஆகிடும். ஸ்பெர்ம் அந்த அளவுக்கு ஏஜ் ஆகாது. பட் ஓவா எக்ஸ் வந்து ஏஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் சில மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல. ஸோ சில பேர் என்ன, அந்த ஓவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருக்கும்போது ஸ்டெம் சைட் இன்ஜெக்ஷன், பிளாஸ்மா ரிச் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் எதுவுமே நமக்கு எவிடன்ஸ் இல்லை, இன்னும் கரெக்டான எவிடன்ஸ் இல்லை. இது பண்ணால் அவங்க சக்ஸஸ் இருக்கும், அவங்க ஓவேரியன் திரும்பி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே 100% எவிடன்ஸ் கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் சைடில் இதில் வர்றவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். டாக்டர் எப்போ சொல்லுவீங்க சக்ஸஸ்ன்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஐவிஎஃப் பண்ணவங்க அந்த டாக்டர் என்ன ரிசல்ட் சொல்ல போகிறாங்களோங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன் இருக்குமே, இந்த தடையாவது சரியாக வந்துருமா, இப்போவாது என்ன சொல்லுவாங்கன்னு அந்த ஃபேமிலியோடு உட்காந்துருக்கும் பொழுது அது வேறு ஒரு மனநிலை. ஸோ இங்கே பொறுத்தளவு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி டைம் எடுக்காது. நாங்கள் வந்து இது இந்த ஓவேரியன் லெவலில் இருக்குது, இது இருக்குன்னு உங்களால் எளிதாக சீக்கிரமாக இதை வந்து ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சக்ஸஸ் ரேட்டுக்கு? ஓவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருந்தால் நான் குவாலிட்டியே கிடையாதுங்க. அந்த குவான்டிட்டி வராது, நம்பர் ஆஃப் எக்ஸ் வராது. நம்ம ஐவிஎஃப்க்கு தான் போனோம். இந்த ஓவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருந்தான்னா 2க்கு மேலே இருக்கணும். கம்மியாக இருந்தான்னா we have to go only for IVF. IVF போகும்போது நம்பர் ஆஃப் எக்ஸு கம்மியாக வரும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ் ஆல்சோ ஆர் போர். அண்ட் ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக சீக்கிரமாக அவங்க டாக்டர் மீட் பண்ணி சீக்கிரமாக நம்ம பண்ணுறது கரெக்டு. சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் டேக் பண்ணுறது கரெக்ட். ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஐவிஎஃப்பை ஏன் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள், அல்லது ஐவிஎஃப் வாட்எவர் மேபி அதை ஏன் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோடய விந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன், என் மனைவியுடைய கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் இல்லாமலேயே அதை டெஸ்ட் டியூப்பில் கொண்டு போயிடலாம், நான் ஒரு தடவை இருக்குன்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு மனநிலை இருக்குது. கரெக்டாக டாக்டர்? ஆனால் உங்களுடைய இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அந்த மனநிலைக்கு அவங்க வருவாங்களா? ஏன்னா இந்த சர்ஜரி அப்படிங்கிறத தாண்டி குழந்தை பிறக்கிறதுங்கிற ப்ரொசீஜருக்கு போகும்பொழுது இதே மாதிரி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் 2 பேரோடதையும், இதே மாதிரி 2 பேரையும் வந்து நாங்கள் கருவை உருவாக்குவோம் அப்படிங்கிற மெத்தடு தான் நீங்கள் செகண்டரியாக இதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை இந்த மெத்தடு வேறையா? இப்போது சில பேர் வந்து எக் ஃப்ரீசிங் கேட்பாங்க. இப்போ என்னென்னா இந்த டிஎன்ஏஜில் 35, 37, 33 அந்த அவங்களுக்கு வந்து சரியாக பார்ட்னர் கிடைக்காம, இல்லைன்னா அவங்க ஏதாவது ப்ராப்ளம், சரி கேன்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்போது அந்த எக்ஸு நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ ஸ்பெர்ம்ஸ் ஆல்சோ we can freeze and then whenever they are ready for the marriage they can have the baby with the IVF treatment. இங்கே வந்து இந்த ஆண் இவருக்கு நல்ல வயசாயிடுச்சு, இந்த பெண் இவருக்கும் ஒரு வயசாகிடுச்சு, அப்படி இருந்தால் கூட இவங்க 2 பேரோட இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால் இன்னும் குறையாமல் நீங்கள் அந்த ரிசர்வ் குறையாமல் பார்த்துக்கிறீங்க. அப்படிங்கும்போது இவங்க வயசை பற்றி கவலைப்படாமல் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் வந்து சக்ஸஸ் ரேட்டு கூடன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து இவங்களுக்கு இதே ஆகாது. இவங்களுக்கு ஆல்ரெடி ஓவேரியன் ரிசர்வ் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ ஏஜ் ஆன உடனே ஏஜ் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர். ஓவரியோட ஏஜிங் வந்து ஏஜ் இஸ் த ப்ரைமரி ஃபேக்டர். ஸோ இந்த ஓவரி அது ஏஜ் ஆன உடனே எக் ஏஜிங் இஸ் மோர். ஸோ அதே மாதிரி ஸ்பெர்ம் இஸ் நோ ப்ராப்ளம். 50, 60 இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதை அடிப்படையாக வச்சு தான் கேட்டேன், ஸ்பெர்ம் அடிப்படையாக வச்சு கேட்டேன். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது ஃபீமேல் ஏஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ யங்காக இருந்தான்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும், ஓல்டர் ஏஜ் போனான்னா சக்ஸஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய இந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் ஐவிஎஃப் ஒரு ஒரு முறையும் கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டுகெதர் இதை சேர்ந்து செஞ்சால் என்ன, இதனுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கு எப்படி வரும்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? சில பேருக்கு வந்து இப்போ யூட்ரஸில் கட்டியிருக்காங்க, பெரிய அடினமயோமான்னு இருக்கும். அடினமயோமானா அது கூட கர்ப்பப்பையோட லைனிங் வெளியே டிபாசிட் ஆகிட்டு உள்ள ப்ளீடிங் இருக்கும்போது வெளியே ப்ளீடிங் இருக்கும், பெரிய கட்டியிருக்கும். இப்போது எக்ஸிட் நம்ம 2 கம்பைன் பண்ணி பண்ணுறது சக்ஸஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும்போது ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஓவரிஸில் இருக்கிற எக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அது தொடாமல், யூட்ரஸ் தொடாமல், ஓவரிஸ் தொடாமல் எக்ஸு கலெக்ட் பண்ணிவிட்டு அது ஃப்ரீஸ் பண்ணிடணும். நம்ம அந்த ஓவேரியன் ரிசர்வ் கம்மி ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் யூட்ரஸில் இருக்கிற கட்டி எடுத்துகிட்டு அது சரி பண்ணிவிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே அந்த செப்டம்ஸ் இருக்கும், கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கட்டி இருக்கலாம், செப்டம்னா பார்ட்டிஷன் மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம எம்ப்ரியோஸ் வைக்கணும். ஸோ ஐவிஎஃப் அண்ட் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி டுகெதர் ஆல்சோ வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். உங்களுடைய இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது குழந்தை பேருங்கிறத நம்ம ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டோம்.
அதை தாண்டி வேறு எந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க கீழே ஸ்டிச்சு போடுவாங்க. ஸ்டிச்சு போட்டார்னா சம்டைம்ஸ் இந்த கீழே ஸ்டிச்சு வந்து சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் இஷ்யூஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சம்டைம்ஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம். அதுக்காக லாப்ரோஸ்கோப்பிக்காக ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ் பண்ணான்னா ரிக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடும். நிறைய சக்ஸஸே இருக்கும் அதில். ஸோ சில பேருக்கு வந்து ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் 7-8 மிஸ்கேரேஜஸ் ஆகிடும். ஒரு 20 வீக்ஸில் 15 வீக்ஸில் 18 வீக்ஸில் மிஸ்கேரேஜஸ் ஆகிடும். அப்படின்னா சர்வைக்கல் இன்காம்படன்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து கீழேருந்து நம்ம ஸ்டிச் எடுத்தான்னா சக்ஸஸ் அந்த அளவுக்கு இருக்காது. லாப்ரோஸ்கோப்பியாக மேலே கர்ப்பப்பைக்கு சர்விக்ஸ்க்கு யூட்ரஸ்க்கு நடுவில் நம்ம ட்ரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ்னு சொல்லிட்டு அந்த சர்க்லாஜ் போட்டான்னா அவங்களுக்கு சக்ஸஸ் நிறைய இருக்கும். அந்த விஷயத்தில் இட் வில் ஹெல்ப். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி இருந்துட்டு அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால. இந்த பெயின் எல்லாம் சப்சைட் ஆகிட்டு டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூட்ரஸ்க்கு பின்னாடி மோஷன் பாசேஜுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அவங்க வந்து 2 ஒட்டிட்டு இட் வில் காஸ் சிவியர் பெயின். இந்த அவங்களுக்கு 2 பேர் ஒன்றா இருக்க முடியாது. அந்த சமயத்தில் நல்ல லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே they will get successful. So these are the other things where it will be successful. அது குழந்தை பேறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நம்ம என்ன இன்றைக்கி பார்த்தோம்னாலும் நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டு தான் போகுது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் விட பெட்டர். இதில் என்ன வந்து நமக்கு அனுகூலங்கள், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444404066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.